அதிகாரம் மக்கட்பேறு. குறள் எண் 61. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. மக்கட்பேறு அல்ல பிற. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. மக்கட்பேறு அல்ல பிற. இவ்வுலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் பிறர்க்கரிய செல்வங்கள் என்று சில உண்டு. நாம் எவ்வளவு செல்வங்கள் பெற்றிருந்தாலும் எல்லா வகையான செல்வங்களையும் பிறரிடத்தில் வெளிப்படையாக நம்மால் கூற முடியுமா என்று சொன்னால் இல்லை. எந்த வகையான செல்வமா இருக்கட்டும், அதை மறைத்து பேசுவது என்பதுதான் இயல்பு. ஆனால் உலகத்தில் எல்லோரும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரே ஒரு செல்வம் என்ன அப்படின்னா குழந்தை செல்வம் மட்டும்தான். வள்ளுவ பெருந்தகை அதை எவ்வளவு அற்புதமாக இந்த குறளில் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவு அறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. வெறும் குழந்தை மக்கட்பேறு அல்ல பிற அப்படின்னு முடிச்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்தில் ஒரே ஒரு வார்த்தையை போட்டு நம்மளை கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கிறார். அறிவு அறிந்த அப்படின்னு போட்டிருக்கிறார். அதற்கு என்ன பொருள் என்றால், அறிவான பிள்ளைகள் தான் நாம் பெற்ற பிள்ளைகள் என்று பெருமைப்பட்டு கொள்ள முடியும் என்பதை மிக தெளிவாக காட்டியிருக்கின்றார். இதை நாம எந்த வகையிலே நாம கணக்கெடுத்து கொள்ளலாம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தகப்பனுக்கு ஒரு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பிள்ளைங்களையுமே நல்லா படிக்க வைக்கிறார். 4யுமே நல்லா படிக்க வச்சு ஒரே மாதிரி பார்த்து ஒரே மாதிரி வளர்த்து ஒரே மாதிரி எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனா 3 பேர் நல்லா படிச்சுட்டாங்க, அதுல ஒரு பையன் படிக்கல. இந்த படிக்காத பையன் ரொம்ப மட்டமான செய்கைகள் எல்லாம் செய்து கொண்டு ஒரு இழிவான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறான். மற்ற 3 பேரும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஒரு இடத்தில் இந்த 4 பேரும் இருக்கிற போது ஒரு தகப்பன் இன்னொருவரிடத்திலே அந்த பிள்ளைகளை அறிமுகப்படுத்துகிற போது நன்றாக இருக்கிற இந்த 3 பிள்ளைகளையும் தான் அறிமுகப்படுத்துவாரே தவிர, இழிந்து போன நிலையில இருக்கிற இந்த பையனை என் பையன் தாங்க அப்படின்னு சொல்லுவதற்கு கூட அவருக்கு ஒரு தயக்கம், ஒரு அச்சம், ஒரு கலக்கம் அந்த இடத்திலே அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது. அறிவு இல்லை என்று சொன்னால் பெற்ற பிள்ளையை கூட இது என்னுடைய பிள்ளைதான் என்கின்ற உரிமையோடு ஒரு தகப்பனால் கூற முடியாது. அப்போ இதிலே தகப்பனுக்கும் ஒரு செய்தி சொல்லுகிறார், மகனுக்கும் ஒரு செய்தி சொல்லுகிறார். ஒரு பெற்றவனுக்கு கடமை என்ன என்று சொன்னால், பிள்ளைகளை வளர்ப்பது மட்டுமல்ல, அறிவால் வளர்த்தல் என்பது அவசியமான ஒன்று. இப்ப பிள்ளைகளுக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? உங்களுடைய தகப்பன் எந்த அளவிற்கு பிறரிடத்துல என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைங்க அப்படின்னு பெற்றவர்கள் சொல்லிக் கொள்ளுவதற்கு நீங்கள் அறிவார்ந்த பிள்ளைகளாக வளருங்கள் என்று ஒரு 7 வார்த்தையில் தகப்பனுக்கும் பதில் சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கும் பதில் சொல்லுகிறார்.